ஹண்டிங் படங்கள் பலது பார்த்துருப்போம். வேட்டையாட காட்டுக்குள்ளே போய் மாட்டி சின்னாபின்னம் ஆவானுங்க. அப்படி ஒரு ஜேர்னலில் வந்திருக்கிற படம் தான் இந்த ஹவுஸ் ஃப்ரம் த வுல்ஃப், டேரக்டட் பை ஆடம் மெக்டானல்ட். படத்தோட கதை என்னன்னா, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டில் சோஃபி நோலன்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க கூட ஒரு கெஸ்ட்டா கைலுங்கிற சோஃபியோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்து சேர்றாரு. இவர் எதுக்கு வராருன்னா, நம்ம நோலனுக்கு வந்துட்டு ஹண்டிங் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வராரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனே கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம நோலனும் கைலும் வந்துட்டு ஹண்டிங்க்கு போகிறாங்க. ஒரு மானை வந்துட்டு சுட சொல்றாரு. நம்ம நோலனால வந்துட்டு முடியல. நம்ம கேள் வந்துட்டு அம்பை வச்சு வந்துட்டு அந்த மானை வந்துட்டு ஹண்ட் பண்றாரு. அங்க கொஞ்சம் டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஒரு கட்டத்துல இந்த ஓனாய் வந்துட்டு நம்ம நோலனை வந்துட்டு தாக்க ஆரம்பிக்குது. அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துடுறாரு. வந்து சோஃபி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஓனாய் வந்துட்டு தாக்கிடுச்சு. சோஃபி வந்துட்டு இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி மறுபடியும் காட்டுக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் நோலனை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்களா, இந்த ட்ரையாங்கல்ல இவங்களுக்குள்ள என்ன நடந்தது, இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த படத்தோடைய மீதி கதை.